நம்ம நண்பன் என்ன சொல்றான்? அது நான் நினைச்ச மாதிரி அவனுக்கு ஒண்ணும் அவ்வளவு விவரம் பத்தலீங்க. அந்த ஊரை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியலீங்க. அவங்க மாமாவும் அத்தையே வீட்டுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் கடை வச்சிருக்காங்களாமா. வீடு நல்ல பெரிய வசதியான வீடாமா. 10 பேர் கூட தங்கிக்கலாமாமா. வர்றதா இருந்தா கன்ஃபார்மா போன் பண்ணி சொல்லு. மாமா கிட்ட பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். ஆமா, நம்ம எப்ப போறோம் அந்த ஆபரேஷனுக்கு? பரமரை, எப்ப போறோங்கிறத விட என்னவா போறோங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த ஊர்ல நம்ம டீமோட கொஞ்ச நாள் தங்கணும். சும்மா சுத்தி பார்க்க வந்தோம்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அது டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. யாருக்கும் சந்தேகம் வராதபடி கரெக்டா ஒரு காரணத்தை சொல்லணும். நம்ம அங்கேயே இருக்க போறோம்னு அவங்கள நம்ப வச்சாதான் எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயா பேசுவாங்க. என்ன சொல்லி நம்ப வைக்கலாம்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதா பரமரை? ரொம்ப மூளையை கசக்க வேண்டியது இருக்கு. வாங்குற சம்பளத்துக்கு அதெல்லாம் என்னால முடியாது. நீங்களே சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டோட அத்தையும் மாமாவும் வீட்டு வாசல்ல டிஃபன் கடை வச்சிருக்கிறதா தானே சொன்னீங்க? ஆமா, அந்த டிஃபன் கடைக்கு முன்னாடி போட்டிக்கு நம்ம ஒரு டிஃபன் கடை வைக்க போறா தானே? இல்ல, என் ஐடியா எப்படி இருக்கு? ஆண்டவரே, ஐடியா பக்காவா இருக்கு. நீங்க ஒரு கிரிமினல். பரமரை இல்ல, சாரி ஆண்டவரே, கிரிமினல் மூலம் உங்களுக்கு அத சொல்ல வந்தேன். நீங்க சொன்ன ஐடியா நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே வெச்சு செய்வோம், வெச்சு செய்வோம், வெச்சு செய்வோம். ஐயோ, வேலை முடிஞ்சு கழட்டி விட்டு போற பாருங்க. அத்தை, வா வா உட்கார்த்தேன்னு. என்ன கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியற? வேலை அதிகமா? ஆமா அத்தை, இந்த கேஸ் கோர்ட்டு விசாரணைன்னு ஒரே ஓட்டம் தான். ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அத்தை. இதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கதான் சங்கடமா இருக்கு. உங்க மூத்த மாப்பிள்ள உடம்புல நாட்டாய முதலாளி ரத்தம் தான் ஓடுது. அவர் தப்பான வழியில போனது ஷாக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா கயலக்கா செஞ்ச காரியத்தை தான் என்னால நம்பவே முடியல. அக்கா வாய் துடுக்க பேசுவாங்க தான், ஏட்டிக்கு போட்டியே ஏதாவது செய்வாங்க தான். ஆனா உங்க நம்பிக்கையை கொண்டுட்டு அவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவ பேச்ச எடுக்காத. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை நான் மறந்துட்டு வரேன். திரும்ப அந்த கழுதியை பத்தி பேசாத. மன்னிச்சிருங்க அத்தை, என் மனசே கேட்கல. அதான் வந்த உடனே கொட்டிட்டேன். அது சரி, மயிலுங்க உள்ள தாண்டி இருக்கா? நீங்க நீங்க ஏதாவது பேசுனீங்களா? இல்லடி, நான் ஏதாவது கேட்டா அவளுக்கு கோபம் வருது. அதான் தொந்தரவு பண்ண வேணான்னு விட்டுட்டேன். ஆனா என் பொண்ணு ஏன் இப்படி இருக்கான்னு தான் என் மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. ஐயோ, நீங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. வேலையில டென்ஷனா நானும் இப்படிதான் இருப்பேன். யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா வல்ல வல்லுன்னு விழுவேன். கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவேன். இல்லடி, இவ எப்பவும் இப்படி இருந்தது இல்ல. காஃபியை குடிச்சிட்டு ஸ்டேஷன்ல நடந்தத ஒண்ணு விடாம மூச்சு விடாம சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் தூங்கவே போவான். ஆனா இன்னைக்கு என்னவோ ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறான். காரணமே இல்லாம என்கிட்ட இப்படி கோவமா பேசினதே இல்லடி அவ. என்கிட்ட இவ்வளவு கோவம் காட்டுற அளவுக்கு என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன கஷ்டமோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி தேனு. அத்தை விடுங்க அத்தை, அதான் நான் வந்துட்டேன்ல. அவ வாயை புடுங்கி மனசுக்குள்ள இருக்கிறத தோண்டி எடுத்துடுறேன். நீங்க போய் வேலையை பாருங்க அத்தை. சரி, நீ அவகிட்ட பேசிட்டு நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். ஐயோ, நான் இப்பதான் சாப்பிட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் அவளை கூப்பிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். அப்பதான் அவளும் ரிலாக்ஸ் ஆவா.
திறந்துதான் இருக்கு, வாங்க. வாத்தீனு, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். ஏண்டி நான் போன் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் எடுக்கல? போன் மியூட்ல இருந்ததுனால போன் அடிச்சதே எனக்கு கேக்கலடி. போன் அடிச்சது கேக்கலையா இல்ல யார்ட்டையும் பேச பிடிக்கலையா? அப்படி கூட வச்சுக்கோ. அத்தை கரெக்டா தாண்டி சொல்லிருக்காங்க. அம்மா என்னடி சொன்னாங்க? நீ ஆளும் சரியில்லை, உன் பேச்சும் சரியில்லைன்னு சொன்னாங்க. உன்னை பாக்குறப்ப எனக்கும் அப்படி தாண்டி தோணுது. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்க? உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத சாதாரணமா சொல்ல வேண்டியதுதானடி, எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? ஏன் கைய வேற இப்படி தட்டி விடுற? நான் தொட்டு பார்க்க தானடி வந்தேன், கழுத்தை நெரிக்கவா வந்தேன்? எனக்கு தான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இப்படி ஆளுக்கு இப்படி பண்றீங்க? நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நைட் ஷிஃப்ட் செஞ்ச ஹேங்கோவர் மாதிரி தெரியலடி. உன் ரியாக்ஷன்லாம் பார்த்தா உன் மனசுல ஏதோ குழப்பம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்ளோ நேரம் அம்மா தான் இப்படி பேசிட்டு இருந்தாங்க, இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல மயிலு, யாராவது ஒருத்தருக்கு அப்படி தோணா பரவாயில்ல. நீ நார்மலா இல்லன்னு ரெண்டு பேருமே நினைக்கிறோம்னா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். உன் கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்க முடியாதுடி. சரி சரி, டென்ஷன் ஆகாத விடு. அத பத்தி நான் எதுவுமே பேசல, சரியா? ஏய், என்னடி இது புது பழக்கம்? வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதுக்கு துப்பட்டாலாம்? போடணும்னு தோணுச்சு போட்டேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? உனக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இல்லையே, எப்பவும் இல்லாத இந்த கோவம் தான் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. நீ சகஜமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிற, ஆனா உன் பார்வையிலயும் உன் பாடி லாங்குவேஜ்லயும் பதட்டம் இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டு மறைக்கிற மாதிரி இருக்கு, திருட்டுத்தனம் தெரியுது. போதும் தேனு, நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்தனா தயவு செஞ்சு வெளியே கிளம்பி போயிடு. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு. அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. நான் புதுசா வண்டி வாங்கியிருக்கேன், வா ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வா. ரவுண்ட் அடிக்கிற நிலைமையில எல்லாம் நான் இப்ப இல்லடி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இந்த வாய்தா வாங்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா? நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, நீ போ. உன்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, இழுத்துட்டு போனாதான் சரியா வருவேன். ஏய் வா, விடுடி. நான் தான் எங்கேயும் வரலன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு நான் உன்னை விடுறதாவே இல்ல. என் வண்டியில நீ வந்தே ஆகணும். வா, வெளியில போனாதாண்டி மென்டலா ஃப்ரீ ஆவ. ஐயோ வேண்டாம் தேனு, எனக்கு கொஞ்சம் விடு. வா மயிலு, வா. ஏய் சொன்னா கேளு, வா வா. விடுடி. வாடி வாடி சொல்றேன், விடு. நான் தான் சொல்றேன், வாடி வா. என் வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி ஏறு, வா போலாம். ஐயோ நான் வரலன்னு சொல்றேன்ல, என்ன வாடிங்கற. விடு தேனு. ஏய் ஏறு 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 ஏறுங்கற, அடிச்சிருவேன். ஏறு. சொன்ன கேட்கவே மாட்டேன். ஏறு. புது வண்டியில ஜாலியா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். என்னடி எதுவுமே பேசாம மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஒழுங்கா வண்டியை முன்னாடி பார்த்து ஓட்டு. வண்டி எப்படி ஓட்டணும்னு எங்களுக்கு தெரியும், சரியா? உனக்கு என்ன ராத்திரி காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிருச்சா? சரி சரி, முறைக்காதடி. உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல. ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையா? அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? யாருமே டார்ச்சர் பண்ணலடி. நீதான் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ற. அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. இப்படி சொன்னா விட்டுருவோமா? விரல் சுப்பின காலத்துல இருந்து நான் உன் ஃப்ரெண்டுடி. நீ எந்த நேரத்துல எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அத்தைக்கு தெரியாத பல விஷயம் எனக்கு தெரியும்டி. நீ மட்டும் நார்மலா இருக்கிறது உண்மையா இருந்திருந்தா
இந்த வண்டியை பார்த்த உடனே இந்த வண்டியோட விலை என்ன, இந்த வண்டியோட மாடல் என்னன்னு என்கிட்ட விசாரிச்சிருப்ப. அப்படி இல்லாட்டி இந்த வண்டியை நான் தான் ஓட்டுவேன்ட்டு சாவி என்கிட்ட இருந்து புடுங்கிருப்ப. அப்படி எதுவும் நடக்கலனா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை தான் என்னால புரிஞ்சுக்க முடியாதா? எப்பவுமே நீ நினைக்கிற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது தேனு. என் மனநல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்னோட பிஹேவியர் மாறும். நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் என்னால எப்பயும் பேச முடியாது. ஓ அப்படியா? சரி சரி சரி. உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு புது வண்டி வாங்கியிருக்கான், அதுக்கு சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு அப்படி என்னமா சூழ்நிலை உனக்கு? அதை சொல்ல முடியாத சூழ்நிலையில தாண்டி நான் இருக்கேன். சாமியை தவிர வேற யார்கிட்டயும் என்னோட வேதனையை கொட்டி அழ முடியாது. மயிலு, மயிலு, உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. என்னடி சொல்ற? உன் வண்டி சூப்பரா இருக்கு. நீ வண்டி வாங்கினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போதுமா? நீ இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறது கூட உன் கேரக்டர் இல்லடி. உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இல்லனா நீ இந்த மாதிரி பேசுற ஆளே இல்லையடி. நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மயிலு. தயவு செஞ்சு என்கிட்டயாவது என்ன நடந்ததுன்னு சொல்ல. என் வாயை புடுங்கிறதுக்கு தான் நீ என்ன இப்ப கூட்டிட்டு வந்திருக்கனா? நான் இப்பவே இறங்கிக்கிறேன்டி. இங்க இருந்து ஏதாவது ஆட்டோ பிடிச்சு நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துக்கிறேன். கோவப்படாதடி. என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா தான் இப்படி கேட்டேன். உனக்கே அது பிடிக்கலனா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கே தெரியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னா அது அப்படியே இருந்துட்டு போட்டும். இனிமே நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். போதுமா? மயிலு, உனக்கு எதுவும் அடியெல்லாம் படலையே? பாத்து எந்திரி. பாத்து. தாலிதான் எல்லாத்துக்கும் காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. இனிமேலாவது எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. சாரோட அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு போன் வந்துச்சு தேனு. அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க போனா சாரோட அம்மாவை நினைச்சா கஷ்டமா தாண்டி இருக்கு. ஆனா போறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நல்ல காரியத்தை தான் செஞ்சுட்டு போயிருக்காங்க. உன்னையும் சாரையும் சேர்த்து வச்சு என் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி வச்சுட்டாங்க. அந்த அம்மாக்கு நன்றி, அந்த ஆண்டவனுக்கு நன்றி. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா என் கல்யாணம் நடந்துருச்சேன்னு நானே குற்ற உணர்ச்சியில தவச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி தெரிஞ்சும் நீ வாழ்த்து சொல்லி வெறுப்பேத்துறல்ல? நான் ஏண்டி உன்னை வெறுப்பேத்த போறேன்? என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அந்த சந்தோஷத்துல தான் வாழ்த்து சொன்னேன். எனக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் இல்லடி. என் விருப்பம் இல்லாம என் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இத நினைச்சாலே எனக்கு கோவமும் ஆத்திரமும் தான் வருது. நீ ஏன் இப்படி கொந்தளிக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்ல. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு நடக்க வேண்டியதுதான். சூழ்நிலையால கொஞ்சம் முன்னாடி நடந்துருச்சு, அவ்வளவுதான். இதுதான் கடவுளோட முடிவுன்னு நீ ஏத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னால முடியல தேனு. சார் இப்படி ஒரு அநியாயத்தை எனக்கு பண்ணுவார்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவர் மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தா கூட நான் அந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாரு, என் முடிவை ஏத்துக்கிட்டாருன்னு நான் முழுசா நம்பினேன். அதாண்டி நான் செஞ்ச பெரிய தப்பு. அந்த தப்புக்கான பலனை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். மயில, என்ன நடந்துச்சுன்னு இப்ப அழுதுட்டு இருக்க? என்னடி கேள்வி இது? கல்யாணம்ன்றது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம், அது தெரியாது உனக்கு? ஊரை கூட்டி என் சொந்தக்காரங்க முன்னால
என் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம். அது என்னோட வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துருச்சுடி. இத நினைக்கும் போது எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு எரியுது. எல்லாம் கனவு மாதிரி அப்படியே கலைஞ்சு போயிடாதான்னு மனசு தவிக்குது. இங்க பாரு மயிலு, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை மாத்த முடியாது. இதை எப்படி அத்தை கிட்ட பக்குவமா சொல்லி எடுத்து புரிய வைக்கணும்ங்கறத மட்டும் தான் இப்ப யோசிக்கணும். என்னடி பேசுற நீ? நான் இந்த உண்மையை சொல்றது ஒண்ணுதான். என் அம்மாவுக்கு நான் விஷம் வச்சு கொல்றது ஒண்ணுதான். என் அம்மாவோட லட்சியம் என்னன்னு உனக்கு தெரியாதாடி? என்ன பெரிய IPS ஆபீசர் ஆக்கி என் அப்பா முன்னால கொண்டு போய் நிறுத்தணும். அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசை. சொல்ல போனா அந்த ஒரே ஒரு வைராக்கியம் தாண்டி அவங்கள இவ்வளவு காலமா வாழ வச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே சின்ன அக்கா வீட்டை விட்டு ஓடி போய் அவங்கள பாதி கொன்னுடுச்சு. பெரிய அக்காவோட வாழ்க்கையும் இப்ப சந்தோஷமா இல்ல. இப்ப நானும் அவங்களோட லட்சியத்தை நிறைவேத்தாம இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களால சத்தியமா தாங்கிக்க முடியாதுடி. அடுத்த நிமிஷமே தூக்கல தொங்கிடுவாங்க. அத்தை தப்பா முடிவெடுத்துருவாங்கன்னு நீயா ஏன் கற்பனை பண்ணிக்கிற? என்ன சூழ்நிலையில இது நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இல்லடி, இது என் அம்மாவோட உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப என்னால எந்த ரிஸ்கும் எடுக்க முடியாது. ஆக அத்தை கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம்னு முடிவே எடுத்துட்டேன், அப்படிதானே? ஆமா. சரி, இப்படியே துப்பட்டாவை போட்டு எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்க? தெரியலடி, ஆனா அம்மா கிட்ட உண்மையை மறைக்கிறோமேனு உள்ளுக்குள்ள உறுத்தலாதான் இருக்கு. அதனாலதான் அவங்கள பாக்குறப்பெல்லாம் என்னால இயல்பா பேசவே முடியல. ஏன் உறுத்தல மறைக்கிறதுக்காக தான் என்னையும் மீறி அவங்க கிட்ட நான் கோமாவே நடந்துட்டு இருக்கேன். புரியுதுடி. இந்த ஒரு வருஷம் எப்படியாவது சமாளி. நீ IPS ஆபீசர் ஆனதும் அத்தை கிட்ட பொறுமையா சொல்லிக்கலாம். அது வரைக்கும் நான் மாட்டிக்காம இருக்கணுமேடி. அத நினைச்சாதான் எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்குது. நான் பாட்டுக்கு என் வேலை IPS கனவுன்னு நிம்மதியா ஓடிக்கிட்டு இருந்தேன். சார் செஞ்ச காரியத்தால இப்ப என் வாழ்க்கையே தலைகீழ மாறி போயிடுச்சு. அவரால தாண்டி இன்னைக்கு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். சார் மேல நீ கோவப்படுறது நியாயம்தான். ஆனா அவர் இடத்துல இருந்து பாக்கும்போது அவர் செஞ்சது சரின்னு தான் எனக்கு தோணுது. கோவப்படாம கொஞ்சம் சொல்றத கேள. அவங்க அத்தை பொண்ணுக்கு தாலி கட்டியிருந்தா நீயும் அவரும் நிரந்தரமா பிரியற மாதிரி ஆயிருக்கும். உன்னை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தான் கடைசி நிமிஷத்துல தன்னோட முடிவையே மாத்திருக்காரு. இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியாதா? அதையும் மீறி இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றாருடி. இப்படி ஒருத்தரை கட்டிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. போதும், நிறுத்தடி. இதுக்கு மேல நீ அவருக்கு சப்போர்ட் பண்ண தொலைச்சிடுவ உன்னை. காதல் அத இதுன்னு என்ன காரணம் சொன்னாலும் சரி, ஏன் சம்மதம் இல்லாம என் முடிவை மதிக்காம அவர் என் கழுத்துல தாலி கட்டினது தப்பு. சரிடி, உன் விருப்பம் இல்லாம தாலி கட்டினது உன்னால ஏத்துக்க முடியல. ஒரு மஞ்ச கயிறு நம்மள கட்டுப்படுத்துறதான்னு புரட்சியெல்லாம் பேசுவ. பிடிக்காத தலையை எதுக்கடி இப்ப மாட்டிட்டு இருக்க? தூக்கி போட்டு போக வேண்டியதானே? இது ஜீவா சார் அம்மாவோட கடைசி ஆசைடி. ஆபரேஷன் தியேட்டருக்கு போறப்ப கூட என் புள்ளைய விட்டுறாதன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அதையும் மீறி நான் ஏதாவது செஞ்சா அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. இது உனக்கு நீயே சொல்லிக்கிற சமாதானம். ஆனா உண்மை இது கிடையாது. உனக்கும் சார் மேல காதல் இருக்கு. அத வெளிப்படையா ஒத்துக்கிட்டா உன் லட்சியத்தை விட்டு நீயே விலகி போயிடுவியோன்னு பயப்படுற. அதான் என்னென்னமோ காரணம் சொல்லி சமாளிக்கிற. ஐயோ தேனா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அவங்க அம்மா சொன்ன வார்த்தை தான் இப்பவுமே என்ன தடுக்குது. இந்த பாரு, இந்த விஷயத்துல நான் உன்கிட்ட வாக்குவாதம் பண்ண விரும்பல. ஆனா திரும்பவும் சொல்றேன், உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு. கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கு பாரு, அதுதான் இப்ப பிரச்சனை. சாரு அவசரப்பட்டுட்டாரேன்னு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதடி. இந்த வாழ்க்கையை நீ மிஸ் பண்ணிட கூடாது. அத்தைய பாதிக்காம
இந்த உண்மையை புரிய வச்சு இதை எப்படி காப்பாத்திக்க முடியும் தான் நீ யோசிக்கணும். இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை நீ கோடி புண்ணியம் செஞ்சாலும் கிடைக்காதுடி. வா போலாம்.